இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு விப்ரோ. ஐடி செக்டரில் ஒன் ஆஃப் தி லீடரு. இதோட பிஇ ரேஷியோ 20.54, பிஇஜி 2.55, ஆர்ஓஇ 15.4, ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 5.43, ரிட்டர்ன் ஆன் அசட்டு 9.7%. கிரெடிட் ரேட்டிங் ஐசிஆர்ஏ அறிக்கைப்படி லாங் டேர்மில் AAA ஸ்டேபிள் அப்படின்னும், ஷார்ட் டேர்மில் A1 ப்ளஸ் ஆகும். இது கிரெடிட் ரேட்டிங் மதிப்பெண் வாங்கியிருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.19 அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது. அவங்க வாங்கியிருக்கிற ஈக்விட்டி மதிப்பெண் ஈக்விட்டியோட ஒப்பீடு பார்க்கும்போது 0.19 அடிப்படையில் தான் அதோட கடன் இருக்குது. அப்போ லாஸ்ட்டு Q3 ரிசல்ட்டு ஒப்பீடு பார்க்கும்போது அதோட ரெவென்யூ 22,319 கோடி காட்டியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 1% அப் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டு 3,353 கோடி அறிக்கையில் வந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹையஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் கிட்டத்தட்ட 12 குவார்ட்டரில் காட்டியிருக்காங்க. 12 குவார்ட்டரில் மொத்தமாக ஆவரேஜாக பார்க்கும்போது 17.5% ஹையஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜினை காட்டியிருக்காங்க. இது ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது லிக்விடிட்டிலையும் சிறந்து விளங்குங்கிறதையும் காட்டுது. லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் கிட்டத்தட்ட 17 விதமான லார்ஜ் டீலு ஏற்படுத்தியிருக்காங்க. 1 பில்லியன் அளவில் இது கான்ட்ராக்டு கையில் வச்சுருக்காங்க. வரக்கூடிய குவார்ட்டர் ரிசல்ட்டில் அது பிரதிபலிக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டைவர்சிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பகுதி. தனிமனித வளர்ச்சியிலும் கூட தனிமனித வளர்ச்சியிலையும் சரி, கம்பெனி வளர்ச்சியிலையும் சரி, ஒரு மனிதன் காலத்துக்கு ஏற்ப தன்னுடைய அணுகுமுறையையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மாற்றிக்கணுங்கிறத ஒவ்வொரு கம்பெனியும் அடாப்ட் பண்ண வேண்டியது. இதோட நிறுவனர் அசீம் பிரேம்ஜி எடிபிள் ஆயில் மேனுஃபேக்சர் கம்பெனியாக தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பத்தில். அப்புறம் ஐடி துறையில் நுழைஞ்சிருக்காங்க. கன்சூமர்லேருந்து ஐடி சர்வீஸில் நுழைஞ்சி ஐடி சர்வீஸ்லேயும் இப்போ வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்காங்க. அவங்க வெல் மெயின்டைன்டு பொசிஷனில் கன்சூமர் கூட்ஸ்லேயும் சரி, எலக்ட்ரானிக் சர்வீஸு, ஐடி சர்வீஸ்லேயும் சிறந்து விளங்குறாங்க. ஹியூமன் கேபிட்டலுங்கும் போது கிட்டத்தட்ட 2,40,000 ஹியூமன் ஃபோர்ஸு 65 கண்ட்ரியில் இயங்கிட்டுருக்கு. டெக்னாலஜிலையும் சரி, இப்போ ஐடி சர்வீஸ்லேயும் இது ஒன் ஆஃப் தி லீடராக பரிமளிச்சிருக்கு. ஐடி இன்வெஸ்ட் கிட்டத்தட்ட கட்டிங் ஏஜ் டெக்னாலஜிலையும், ஏஐ டெக்னாலஜி, க்ளோடு கம்ப்யூட்டிங்லேயும், ஆட்டோமேஷன்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மல்டிபிள் ரீஜியனில் இது ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்மு டெக்னாலஜி, இ-காமர்ஸு, ஹெல்த் கேர், கன்சூமர் கூட்ஸ், இந்த 5 வகையான முதலீடுகளில் கவனம் செலுத்தி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. அவங்க கவனம் செலுத்தக்கூடிய டெக்னாலஜி க்ளோடு டெக்னாலஜி, என்டர்பிரைஸ் டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் கன்சல்டிங் சர்வீஸு, இதில் கவனம் செலுத்திட்டு வராங்க. லேட்டஸ்ட் கான்ட்ராக்டு இவங்க பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி பிரிட்டிஷ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஃபோனிக்ஸ்னு பேர். ஃபோனிக்ஸ் குரூப்பில் கிட்டத்தட்ட 650 மில்லியன் அவங்க டாலர் மதிப்பில், லண்டன் டாலர் மதிப்பில் 10 வருஷ கான்ட்ராக்ட் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த 10 வருஷ கான்ட்ராக்ட் மூலமாக வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் வருமானம் ஏர்ன் பண்ண முடியுங்கிறது தெளிவாக தெரியுது. ஆக ஐடி சர்வீஸில் மட்டும் இல்லாமல் ஒரே நாடுகள் நம்பி இருக்காமல் பல நாடுகளில் ஐடி சர்வீஸ் அவங்க மேற்கொண்டது மூலம் இந்த டைவர்சிஃபிகேஷன், இந்த டேரிஃப், இந்த அன்சர்டினிட்டி பீரியடில் ஒரு நாடு எதிர்பார்த்து, ஒரு கம்பெனி எதிர்பார்த்து, ஒரு நிறுவனத்துலேயோ வருமானத்தை மட்டும் நம்பிட்டு இருந்தாங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் லாபங்களில் சிறப்பாக இருக்காது. இது இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பல்வேறு நாடுகளில் கான்ட்ராக்ட் ஏற்படுத்தி லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் 17 விதமான டீல் ஏற்படுத்தியிருக்க மூலம் 1 பில்லியன் அளவில் கையில் டீல் வச்சுருக்கிறது மூலம்
மாறி வரும் பொருளாதார சூழ்நிலைக்கு அவங்க தயார்படுத்திட்டு இருக்காங்கன்னு காட்டுது. இப்போ இது வந்து தனிப்பட்ட பரிந்துரையாகவோ, வாங்குங்க அப்படின்ட்டோ, வில்லுங்க அப்படின்ட்டோ நான் சஜெஸ்ட் பண்ணுறதா நீங்கள் எடுத்துக்கூடாது. உங்களுடைய பொருளாதார ஆலோசகர் அணுகி அவங்களோட அறிவுரைப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேற்கொள்கிறதுனாலும் இந்த பொதுவான உங்களுடைய சொந்த ஆலோசனைப்படி முதலீடு பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். எப்படி இந்த ஐடி செக்டாரு இந்த ஒரு அன்சர்டினிட்டி பீரியடில் குறைஞ்ச சீப் ரேட்டில் கிடைக்கிறது அனைவரும் பயன்படுத்திக்கிறது என்ன தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய சொந்த முடிவுப்படி நீங்கள் முடிவு எடுத்துக்க வேண்டியது உங்கள் கடமை, பொறுப்பு என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.